பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். கலாத்தியர் 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாய் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுறியோ அதே போலதான் பிறனை நீ நேசிக்கணும். இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம எப்படி நேசிக்கிறோம்? நமக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் நமக்கு சின்னதாக ஒரு ஊசி குத்துனா கூட நமக்கு வலிக்கும் இல்லையா? அப்போ மற்றவங்களுக்கும் அதே இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். அவங்களுக்கும் நமக்குள்ள சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்தால் நம்ம எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சோங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்குள்ள இருக்கணும். அப்போ அவங்களுக்கும் அந்த மாதிரி வலிக்கும் இல்லையா அப்படின்னு. அப்போ அதுதான் வந்து நம்மளை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறதான ஒரு அன்பு. இதில் வந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காசு கேட்குறீங்க அப்படின்னா, நீங்க கேட்குற ஃபுல் அமௌண்ட் அவங்க கொடுத்தாங்க தான் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு. நமக்கு வந்து தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதுல பாதி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு திருப்தி இருக்காது இல்லையா? அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து எனக்கு பசிக்குதுப்பா ஏதாவது இருந்தா கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை நீங்க கொடுக்கணும். நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீங்க வந்து ஒரு 50 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு உண்டான காசை கொடுக்குறீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில அந்த கடனை தேவனே உங்களுக்கு திருப்பி தருவார். இப்போ நீங்க வந்து ஐயோ நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்த அமௌண்ட்டை கர்த்தர் நினைச்சாருன்னா ரெட்டிப்பாய் கூட தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆனா ஒரு 10 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய் இந்த சில்லற காசு வந்து தயவு செய்து கொடுக்காதீங்க. இது வரைக்கும் நீங்க அப்படி இருந்தீங்கன்னா மாத்திக்கோங்க. அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கான ஒருவேளை உங்க கை கால் நல்லா இருக்கட்டும், இருந்தாலும் கூட அந்த ஒருவேளை என்ன காரியத்துக்காக உங்ககிட்ட கேட்குறாங்களோ அதுக்கு உண்டான உங்களால முடிஞ்சதை வந்து நீங்க கொடுங்க. இப்போ ஒருவேளை நான் சாப்பிடல பசிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன அமௌண்ட் ஆகுதோ அதை வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆனா அப்படி கொடுக்க மாட்டேன், இவன் எல்லாம் கொண்டு போய் என்ன செய்ய போறானோ அப்படின்ட்டு சொல்லி நீங்களே நினைச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபாய் 10 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு செலவும் ஆகாது, எந்த ஒரு யூஸும் ஆகாது இல்லையா? இப்போ அதே அம்மா மாதிரி நமக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா நமக்கு அது யூஸ் ஆகுமா? நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நம்மளை எப்படி நேசிக்கணுமோ அதே போலதான் பிறனையும் நம்ம நேசிக்கணும். இதைதான் கர்த்தர் சொல்றாரு இந்த ஒரே வார்த்தையில. நீ எப்படி ஒண்ணு நேசிக்கிற அதே போல பிறனை நேசிக்கும் போது அந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் அதுல நிறைவேறும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது வரைக்கும் ஒருவேளை நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், சிக்னல்ல எத்தனையோ சிக்னல்ல நிக்கிறாங்க, வந்து கை நீட்டி கேட்டிருக்கலாம். ஆனா நம்ம வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் அந்த கேரக்டரை மாத்திக்குவோம். அது வந்து நம்ம வந்து தேவனுக்கு கடன் கொடுக்கதா நினைச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு திரும்ப ரெட்டிப்பாய் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.